அப்போஸ்தல நடபடிகள் 19வது அதிகாரம் 20வது வசனம். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. கர்த்தருடைய வசனம் மேற்கொள்ளணும். நம்மளை கர்த்தருடைய வசனம் நம்ம குடும்பத்தை மேற்கொள்ளணும். கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று யோவான் 6:63 சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜீவனுள்ள வசனம் நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளணும். யார் வாழ்க்கையை வசனம் மேற்கொள்ளுகிறதோ அவர்களை எந்த பாவமோ சத்துருவின் எந்த திட்டங்களோ மேற்கொள்ளாது. மனுஷன் தீங்கு செய்யணும்னு நினைப்பான். மனுஷன் இவனுக்கு நன்மையை வாங்கி வச்சுட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பான். மனுஷன் சதி திட்டங்களை தீட்டுவான். இதுக்கெல்லாம் பின்னாடி செயல்படுறது யாரு? எதிராளியானவன். ஆனா அவன் ஏஜெண்டா சிலரை யூஸ் பண்ணுவான். அவர் சமாதான காரணர்னா பிசாசு சமாதானத்தை குலைக்கிறவன். நான் வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். அவன் ஏதோ ஒரு பிரசங்கம் அல்ல. ஆமென். பிரசங்கம்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு அடிச்சு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் அந்த வார்த்தை கிடைக்கிறது வரை நமக்கு நிம்மதியே இருக்காது. அந்த வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஆமாம் கர்த்தர் இந்த வார்த்தையை தான் கொடுத்தார். வசனம் என்னை மேற்கொள்ளுகிறதா அதை நான் யோசித்து பார்க்கணும். வசனம் யாரை மேற்கொள்ளுகிறதோ அவர்களை எந்த பாவமோ எந்த பாரமோ மேற்கொள்ளாது. வசனம் என்னை மேற்கொள்ளும் போது மட்டும்தான் என்னால பாவத்தையும் உலகத்தையும் மேற்கொள்ள முடியும். விடணும்னு ஆசை இருக்கான விட முடியல. ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, ஜெபிக்க முடியல. அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு ஆசை இருக்கான முடியல. ஏன் முடியலன்னா வசனம் நம்மை மேற்கொள்ள நாம் இடம் கொடுக்கவில்லை. எங்கே வசனம் மேற்கொள்ளுகிறதோ அங்கே மற்ற காரியங்கள் எல்லாம் ஆஃப் ஆயிரும். வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு என்று பார்க்கும்போது அதன் ஆழத்தை பார்த்தால் அதுல கிறிஸ்து தான் வெளிப்படுவார். அவர் தான் வார்த்தையானவர். அப்ப அவர் ஒரு படகுல எழும்பி நின்னுட்டார்னா எந்த கொந்தளிக்கிற கடலோ காற்றோ அடங்கிரும். அவர் நின்னுட்டார்னா அவர் மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டார்னால எல்லாமே ஆஃப் ஆயிரும். Thank you Father. என் வாழ்க்கையில வசனம் மேற்கொள்ளுதா? வசனம் யாரை மேற்கொள்ளுகிறதோ அவர்களே வெற்றியுள்ளவர்களாகவும் சுதந்திரிக்கிறவர்களாகவும் மாறுவார்கள். வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறோமா? இந்த வார்த்தைகளை கவனிங்க. வசனம் யாரை மேற்கொள்ளுகிறதோ அவர்களை எந்த பாவமோ சத்துருவின் எந்த திட்டங்களோ மேற்கொள்ளாது. வசனம் யாரை மேற்கொள்ளுகிறதோ அவர்களால் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள முடியும். வசனம் யாரை மேற்கொள்ளுகிறதோ அவர்களே வெற்றி உள்ளவர்களாகவும் சுதந்திரிக்கிறவர்களாகவும் மாறுவார்கள். என் வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும். எனக்கென்று தேவன் வைத்த நன்மைகளை சுதந்திரிக்கணும். சுதந்திரிக்கிறதுனா என்ன அப்படின்னா, பெரிய வாழைத்தோட்டம் இருக்குங்க. பெரிய வாழைத்தோட்டம் இருக்கும். சூப்பரா வாழைத்தோட்டங்கள்லாம் இருக்கும். நல்ல பழங்கள்லாம் காய்த்து பழுத்து அப்படி தொங்கும். புசிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். ரெடியா இருக்கும்போது ஓனரை பார்த்து நீங்க ஒன்று எடுத்து முதல்ல சாப்பிடுங்க. இல்லை எனக்கு சாப்பிட முடியாது, எனக்கு சுகர் அப்படி சொல்லும்போது அங்க என்ன ஆகுறதுன்னா, நீ அதை காண்பாய். சுதந்திரிக்கிறது. எனக்கு 1000 ஏக்கர் வாழைத்தோட்டம் வைக்கிறது இல்லை. என் வீட்டில் ஒரு வாழை மரம் இருந்தாலும் அதிலிருந்து என்னால் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட முடியும் என்கிற நிலையில் நான் இருப்பேன். ஆனால் அதுதான் சுதந்திரிக்கிற அனுபவம்.
ஆமேன்லாம் வரமாட்டேங்குது. நம்ம என்ன நினைச்சு சுதந்திரிக்கிறதுனா 5 மாடி வீடு கட்டுறது இல்லை, எனக்கு ஒரே ஒரு அறை இருந்தாலும் ஆமேன். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்று இருக்கிறதே, நான் படுத்தா சூப்பரா தூங்குவேன் என்கிற அனுபவம் இருக்குது. அதான் எனக்குன்னு தேவன் என்னென்ன இந்த பூமியிலே நான் வாழ்வதற்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அது எல்லாத்தையும் நான் சுதந்திரிக்கணும். ஆமே, எனக்குன்னு ஒரு மேய்ச்சலை வைத்திருப்பார் என்றால் அதை நான் சுதந்திரிக்கணும். எனக்கென்று அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அந்த அந்த அனுபவத்தை என்னைக்குமே நான் மாறாவே பார்த்துட்டு இருக்கிறேன்னா சம்திங் ராங். மாறா உண்டு, கவர் நடத்துற பாதையில் மாறா உண்டு, ஆனா என்னைக்குமே மாறானா சம்திங் ராங் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினாலும் ஒரே அனுபவத்தில் நடத்தல, ஒவ்வொரு அனுபவத்தையும் தாண்ட வைத்துக் கொண்டுதான் போனார். ஆனா இன்னும் அந்த மசூர் என்கிற வனாந்திரத்தில் 3 நாட்கள், அதை தாண்டிட்டு மாறா, அதை தாண்டிட்டு ஏலிம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த 40 வருஷத்துல கடக்க வேண்டியதை கடக்க பண்ணினார், அவர்களுக்குரியதை சுதந்திரிக்க பண்ணினார். தேவனால் நடத்தப்படுகிற அனுபவம் என்பது இதுதான். பிரதிகூலங்களை கடக்க பண்ணுவார், நன்மைகளை சுதந்திரிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரதிகூலங்களை கடக்க பண்ணுவார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தை கடக்க பண்ணினார் இல்ல, கொண்டு வந்து வெட்டீர். என் வாழ்க்கையில எனக்கான ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் வசனம், எந்த வாக்குத்தத்தம் எனக்கென்று அருளப்பட்டதோ அதனுடைய வார்த்தைகள், அதனுடைய வசனங்கள் என்னை மேற்கொள்ள வேண்டும். ஆமென். வசனம் ஆபிரகாமை மேற்கொண்ட பிறகுதான், வசனம் ஆபிரகாமை மேற்கொண்ட பிறகுதான் ஆபிரகாம் நன்மையை சுதந்திரித்தான். கடைசி வர வசனம் எப்போ கம்ப்ளீட்டா அந்த மேற்கொள்ளும் போது என்ன ஆகிறது, அவன் முழு நிச்சயமா நம்புறான், தன் பலவீனத்தை எண்ணல. அப்போ என்ன கண்ட்ரோல் பண்றது? வார்த்தை. நான் இவ்வளவு காலம் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு என்ன தருவீர், இப்படி சொன்னீரே, எனக்கு தருவீரா, எனக்கு கிடைக்கலையே. இது நான் வார்த்தையை மேற்கொள்ள ட்ரை பண்றது இல்ல. வார்த்தை என்ன மேற்கொள்ளும் போது நான் எதை நினைக்கணும், எதை நினைக்க கூடாது என்பதை, அதான் ஒண்ணு மேற்கொள்றதுனாலே அதோடைய கண்ட்ரோல்ல நம்ம போயிடுறது, வசனத்துடைய கண்ட்ரோல்ல நம்ம போயிடணும். தேங்க்யூ ஃபாதர். வசனத்தை எவ்வளவு படிக்கிறோம், எனக்கு பைபிள் ஃபுல்லா நான் படிச்சுட்டேன் என்பதில் அது என்னை மேற்கொள்ள நான் அனுமதிக்கிறேனா? வசனம் என்னை மேற்கொள்ளணும். சுதந்திரிக்க விரும்புகிற அன்பு சகோதரா சகோதரி, காலம் கடந்து போனதையோ தாமதமானதையோ குறித்து கலங்காதே. இன்றைய வார்த்தையை கேளுங்கள். இவ்விதமாய் வசனம் பலமாய் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. என் வாழ்க்கையில் இந்த அனுபவம் வேணும் ஆண்டவரே, அது பலமாய் விருத்தி அடையணும். ஜீசஸ் 30, 60, 100 பலமாய் விருத்தி அடையணும். அது விருத்தி அடைந்து என்ன மேற்கொள்ளணும்? என் குடும்பத்தை மேற்கொள்ளணும், சபையை மேற்கொள்ளணும், தேசத்தை மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. வசனம் விருத்தி அடைந்து என்னை மேற்கொள்ளணும். வசனம் மேற்கொள்ளணும்னா அதுக்கு முன்னாடி 2 காரியம் நடக்கணும். ஒன்று, அது விதைக்கப்படும். முதல்ல விதைக்கப்படும். 2, விருத்தி அடையணும். இந்த 2 காரியத்துக்கு அப்புறம் தான் வசனம் மேற்கொள்ளும். அப்ப இந்த 2 காரியத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம விட்டு கொடுக்கணும். இந்த 2 காரியத்துக்கு நம்ம முழுமையாய் விட்டு கொடுக்கும் போது 3வது காரியம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் மேற்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும்னா, இந்த முதல் 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில சரியா இருக்குதான்னு கவனிக்கணும்.
சரியா விதைக்கப்பட்டு நமக்குள்ள என்ன விதைக்கப்படுகிறது? கர்த்தர் பரத்திலிருந்து அருளிய வேத எழுத்துக்களா, வேத வார்த்தைகளா, அல்லது மனிதர்கள் சொல்லுகிற மாயையான வார்த்தைகளா? எனக்குள் எது விதைக்கப்படுகிறது என்பதில் எனக்கு கவனமா இருக்கணும். எது விதைக்கப்படுகிறது அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதை இருக்கு. நமக்குள்ளே விதைக்கப்படுகிற வார்த்தை என்ன? நல்ல கவனிங்க. போன பைபிள் ஸ்டடி எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அதில் ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன். சவுலை குறித்து, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். 9வது அதிகாரத்தில் சாமுவேலை கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகள் சவுலுக்கு விதைக்கப்பட்டது. சவுலுக்குள்ளே விதைக்கப்பட்டது. உன்னதான்பா ராஜாவா தெரிந்தெடுக்கிறார், இஸ்ரவேலின் அபேட்சையெல்லாம் உன்னையும் உன் குடும்பத்தையும் சார்ந்தல்லவா இருக்கிறது சொல்லி சொல்லி அநேக காரியங்களை பேசிக்கொண்டே இருந்தான். அந்த 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Praise God, hallelujah. 9வது அதிகாரம் 25வது வசனம். 1 சாமுவேல் 9:25. அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்துக்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசிக்கொண்டிருந்தான். யாரு? சாமுவேல் பேசிக்கொண்டே இருக்கிறான். வார்த்தைகள் எல்லாம் விதைக்கப்பட்டு இப்பொழுது இறங்கி வருகிறான், இறங்கி செல்லுகிறான். அவனுக்கான ஸ்தானத்தில் அவன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். அப்ப எனக்குள்ள எது விதைக்கப்பட வேண்டும், விதைக்கப்படக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறது யாரு? கேட்கல. நம்ம தான். எனக்குள்ள எது விதைக்கப்பட வேண்டும், எது விதைக்கப்படக்கூடாது என்பதை தீர்மானிக்கிறது நான். 9வது அதிகாரத்தில் தீர்க்கதரிசியை கொண்டு, கர்த்தருடைய மனுஷனை கொண்டு அவனுக்கு வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறார். அவன் இறங்கி வருகிறான். ஒரு கூட்டம், எப்பவுமே தேவ திட்டத்தை நோக்கி நம்ம நகருகிறோம் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் நம்மை மட்டம் தட்டும், ஒரு கூட்டம் நமக்கு அகைன்ஸ்டா இருக்கும், ஒரு கூட்டம் நிந்திப்பார்கள். ஐயோ, என்ன இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க அப்படி சொல்லிட்டாங்கனாலே நம்ம என்ன பண்ணுகிறோம்? பேலியாளின் மக்களின் வார்த்தைகளும் நமக்குள்ளே விதைக்கப்பட இடம் கொடுக்கிறோம். வசனம் என்னை மேற்கொள்ள வேண்டுமானால் முதலாவது வசனம் எனக்குள்ள விதைக்கப்பட நான் இடம் கொடுக்க வேண்டும். ஒரு காரியத்தில் உறுதியா இருக்கணும். வசனம் மாத்திரம் தான் எனக்குள்ள விதைக்கப்பட வேண்டுமே தவிர களைகள் விதைக்கப்படக்கூடாது. களைகளை விதைக்கிறவர்கள் பேலியாளின் மக்கள். எல்லா கூட்டத்திலும் இருப்பாங்க, எங்கேயும் இருப்பாங்க. ஒரு நல்லது செய்யணும், நல்ல காரியங்கள் செய்யணும் நினைக்கும் போது பேலியாளின் மக்கள் வந்து இப்படி அப்படின்னு பேசி 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 அநேக காரியங்களை விதைக்க வைப்பாங்க. ஆனா ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன செய்கிறான்? சாமுவேல் மூலம் பேசப்பட்ட சத்தத்துக்கு காது கொடுத்தான். பேலியாளின் மக்கள் பேசுகிற சத்தத்துக்கு காது கேளாதவன் போல இருந்தான். ஹல்லேலூயா. நம்ம எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமோ அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே விதைக்கப்படுகிறது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லும் போது என்ன சொல்லுவார்? நல்ல விதைகள் விதைக்கு முளைக்கும் போது இரவிலே வந்து சாத்தான் கூட்டத்தார், பொல்லாத மனுஷர் வந்து எதையும் விதைச்சிருவாங்க, களையும் விதைச்சிருவாங்க. அடுத்த நாளே ஆண்டவர் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் அடுத்த நாளே எஜமான் அந்த களையை பார்த்து புடுங்குன்னு சொன்னாரா? மாறாக என்ன தெரியுமா சொன்னார்? அதை வளர விடு. அறுவடை நாளில் எல்லாம் பிரிக்கப்படும், உண்மைதான். ஆனா கதிர்கள் நடுவே களைகள் வளரும் போது அந்த எஜமானுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? அப்போ களை ஆனாலும் சரி, கதிரானாலும் சரி, விதை உளுந்துட்டுனா அது என்னதான் செய்யும்? முளைக்கதான் செய்யும். அதனாலதான் என் ஆடுகள் அந்நிய சத்தத்துக்கு செவியை விலக்கி கொண்டு ஓடும். அதை சுத்திகரிக்கும் போது பிரிக்கிறார், அது உண்மை. ஆனா அது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா?
எனவே உங்களுக்குள்ளே ஒரு களை விதைக்கப்படுகிறது என்கிற உணர்வு வருமானால், அது எந்த சத்தமானாலும் சரி, அது யார் போன் பண்ணாலும் சரி, ஆட்டோ பிடிச்சு வீட்டில் வந்து சொன்னாலும் சரி, ஸ்டாப் பண்ணிருங்க. இல்லைன்னா களைகள் விதைக்கப்பட்டு களை வளர்ந்து களை முளைத்து களை விருத்தி அடைந்து களைகள் உங்களை மேற்கொள்ளும். அது உங்களை நெருக்கி போட்டு விடும். பாருங்கள், அந்த கற்பாறையிலே விதைக்கப்பட்டது கொஞ்சம் முளைச்சதும் வெயில் வந்ததும் என்ன ஆயிருது? கருகி போயிருது. முள்ளுகளுக்குள்ள விதைக்கப்பட்டது நல்லா வளருது, ஆனா முள்ளும் கூட சேர்ந்து வளர்ந்து என்ன செய்யுது? அப்படி நெருக்கி போட்டு மொத்தத்தில் இல்லாம ஆகிறது. அதுதான் உலக கவலைகள், உலக காரியங்கள், அது அப்படி நெருக்கி போடுது. என்னை வசனம் மேற்கொள்ள விடாதபடிக்கு பிசாசானவன் என்ன செய்வான்? எந்த காரியத்தில் இவனை பாவத்தில் விழ வைக்கலாமா அல்லது பாரப்படுத்தி இவனை விழ வைக்கலாமா? வசனம் என்னை மேற்கொள்ளாமல் என்னால் வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க முடியாது. ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லும் போது சொல்லுகிற திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வருகிற வார்த்தை என்ன? ரட்சிக்கப்பட்டவன் சுதந்தரிப்பானா இருக்கு, ஞானஸ்நானம் எடுத்தவன் சுதந்தரிப்பானா இருக்கு, இத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தா சுதந்தரிப்பானா இருக்கு. இல்ல, ஜெயம் கொள்ளுகிறவன் சுதந்தரிப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் சுதந்தரிப்பான். நான் ஜெயிக்கணும்னா வசனம் என்னை மேற்கொண்டிருக்கணும். வசனத்தால் மாத்திரமே நான் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் சுதந்தரிப்பான். ஆண்டவரே, நான் சுதந்தரிக்கணும் ஆண்டவரே, எனக்குள்ளே வசனம் என்கிற விதை மாத்திரமே விதைக்கப்பட வேண்டும். காது கேளாதவன் போல இருந்தான் சவுல். அப்போ ஒரு காரியம் தெளிவா தெரியுது. வார்த்தை எனக்குள்ள விதைக்கப்பட்டாலே அடுத்து பேலியாளின் மக்களை பிசாசு ரெடி பண்றான்னு அர்த்தம். ஆமீன்லாம் கொஞ்சம் வராது, ஆனாதான் உண்மை. அவங்கவுங்கள அப்படி சொல்லிட்டாங்க தெரியுமா, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க தெரியுமா, இவங்க இப்படி பண்ணாங்க தெரியுமா, பாஸ்டரே உங்களை இப்படி சொல்லிட்டாரு தெரியுமா, அப்படியா, முடிஞ்சு போ. அவன் காது கேளாதவன் போல இருந்தான். நாம எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? சில நேரத்தில் நமக்கு ஐயோ இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க, நான் இப்போ போனை வச்சுட்டு நான் உங்களுக்கு நோஸ் கட் பண்ணது மாதிரி இருக்குமே. நீங்க அப்படி செஞ்சு பாருங்க, அவங்க உங்களை அதுக்கப்புறம் அவங்க உங்களை பத்தி பேசுவாங்க, அது வேற விஷயம். ஆனா அதனால நீங்க உங்களை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கு, உங்கள் ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. என் ஆத்துமாவுக்கு நான் தான் எச்சரிக்கையா இருக்கணும். எனக்கென்று தேவன் வார்த்தைகளை விதைக்கிறார். பாருங்க, இப்போ தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் வர்ஷிப் டைம்ல செய்தி வேளையில வார்த்தைகள் விதைக்கப்படுகிறது. போனதுக்கு அப்புறம் நம்ம எந்த களைகள் நமக்குள்ள விதைக்கப்பட பண்ண பிசாசானவன் துடிப்பான். அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. அவங்க இஸ்ரவேலர் தான், யூதா கோத்திரத்தார், எல்லாம் ரைட்டு தான். ஆனா அப்படி களைகளை விதைக்கிறவங்களுக்கு பைபிள் ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, பேலியாளின் மக்கள். பேலியாளின் மக்கள், அவர்கள் பொல்லாதவர்கள், அவர்களுக்கு எந்த நன்மையும் சுதந்தரிக்க முடியாது. நமக்குள்ளே ஒருத்தங்க களைய விதைக்கிறாங்க, எனக்குள்ளே வசனத்தை எழும்ப விடாது இருக்க பண்ண, அல்லது இந்த முட்களாகி இந்த களைகளை விதைத்து வசனத்தை நெருக்கி போட்டு என்னில் பலன் கொடுக்காது இருக்க பண்ண களைகளை விதைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் விதைச்சிட்டு போயிடுவாங்க. விதைக்கிறவங்களுக்கு பாதிப்பு எந்த அளவுக்கு பாதிப்புன்னு தெரியல, ஆனால் விதைக்கப்பட்டது என்னுடைய இருதயம் என்கிற நிலமா இருக்கிறபடியினாலே அது என்ன ஆகிறது? அது பாதிப்பை உண்டாக்குகிறது. இன்னைக்கு ஆண்டவர் ஏன்டா அப்படி பேசினார், இப்படி பேசினார், அப்படி பேசினார், இப்படி பேசினார், ஆனா என்னால சுதந்தரிக்க முடியலையே, என்னால சுதந்தரிக்க முடியலையே, என்னால சுதந்தரிக்க முடியலையே. எப்படிங்க சுதந்தரிக்க முடியும்? நம்ம எது மேற்கொண்டிருக்கிறது? எது நம்மை மேற்கொள்ளுகிறதோ அதால நம்ம ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் என்னை மேற்கொள்ளும் போது வசனம் என்னை பிடிக்கிறது. அதுதான் பவுல் சொல்லுகிறார். பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தம் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் போது பவுல் சொல்லுகிறாரே, நான் கட்டப்பட்டிருப்பது உண்மைதான், ஆனா வசனத்தை யாருக்கும் கட்ட முடியாது. எனக்குள்ள இருக்கிற வசனத்தை யாருக்கும் கட்ட முடியாது.
அந்த நம்பிக்கை தாங்க சிறைச்சாலையிலும் அவர்களை துதிக்க வைத்தது, பாட வைத்தது, ஆராதிக்க வைத்தது. அந்த கவலை என்று அவனை மேற்கொண்டிருக்குமானால் பாடி இருக்க முடியாது, துதிக்க முடியாது. இன்னைக்கு துதித்து எத்தனை நாள் ஆகிவிட்டது, ஜெபித்து எத்தனை நாள் ஆகிவிட்டது? ஏன்? வசனம் அல்ல, மற்ற காரியங்கள் நம்மை மேற்கொண்டதே காரணம். வசனம் மேற்கொள்ளணும்னா முதல்ல நமக்குள்ள வசனம் இருக்கணும். அதுதான் வசனம் விதைக்கப்படணும். ஆண்டவர் கேளுங்கள் தொடங்குகிறார். கேளுங்கள், விதைக்கிற ஒருவன் புறப்பட்டான். சில விதைகள் வழி அருகே விழுந்தது, சில விதைகள் கற்பாறையில் விழுந்தது, சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சில விதைகளோ விதைக்கிற 4 பேர் புறப்பட்டு ஒரு நபர் வழி அருகே பார்த்து, அப்படி அல்ல, விதைக்கிற ஆள் ஒரு ஆள் தான். விதையும் ஒரே வசனம் தான். ஆனால் அது விழுந்த இடத்தின் அடிப்படையில் தான் அதனுடைய பலன் இருந்தது. விதையின் அடிப்படையில் அல்ல, விதை எங்கே விழுகிறதோ அந்த நிலத்தின் அடிப்படையில் தான் விதை பலன் கொடுத்தது. இதுதான் உண்மை. அவங்களுக்கும் பேசினீங்க, எனக்கும் பேசினீங்க. அவங்களுக்கு நடந்தது, எனக்கு நடக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நிலம் நல்ல நிலமாக இருந்தது, அல்லது விதை முளைத்தெழும்புவதற்கு ஏற்ற நிலமாக இருந்தது. இந்த நிலம் நல்ல நிலமாய் இல்லை என்று நான் சொல்லாமல், இந்த நிலம் இன்னும் அதற்கு ஏற்ற நிலமாய் இல்லை. அந்த நிலம் நல்லா கரெக்டா முளைச்சிட்டு, இந்த நிலம் இன்னும் அதற்கு ஏற்ற நிலமாய் இல்லை. இந்த நிலம் நல்ல நிலம் இல்லைன்னு சொல்றதுக்கல்ல இந்த வார்த்தை ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறது. இன்னும் அதற்கு ஏற்ற நிலமாய் இல்லை. அதுதான் எசேக்கியேல் இருக்குல்ல, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். விதைக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறார்? பண்படுத்துகிறார். நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்ம அவருடைய பிள்ளைகள்னு அவர் அப்பா கிட்ட பர்சனலா பேசுற அனுபவம் இருக்கணும். அப்பதான் கிளைம் பண்ண முடியும். கிளைம் பண்றதுன்னா உரிமையா இன்னாண்டவரே எனக்கு இன்னாண்டவரே தரல. அப்பா கிட்ட பர்சனலா பேசுகிற இந்த அனுபவம் நமக்கு தேவை. அப்பதான் நம்ம உரிமையா இன்னாண்டவரை ஏன் ஆண்டவரே அப்படி பேசும்போது ஆண்டவர் சொல்லுவார், ஏய் நிலம் என்னப்பா நீ உள்ள என்னெல்லாம் போட்டு வச்சிருக்கிற, ஹல்லேலூயா, என்னெல்லாம் இருக்கு. தேங்க்யூ ஃபாதர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்குள்ளே சரியான விதை விதைக்கப்படுகிறதா, அல்லது எனக்குள்ளே விதைகள், வசனம் என்கிற விதைகள் மாத்திரம்தான் விதைக்கப்படுகிறதா? கவலையிலே இருப்பாங்க 3 நாள் 4 நாள் கவலையில, ஏன் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க. அப்ப என்ன ஆகுது? அந்த வார்த்தை என்கிற களை, மனுஷனுடைய வார்த்தைகள் விதையாகாது, தேவனுடைய வார்த்தை மாத்திரமே விதையாகும். மனுஷன் விதைக்கிறதெல்லாம் களைகள், அது நம்மை கவலை கொள்ள வைக்கும். தேவன் விதைக்கிற விதைகள் நம்மை கலிகூற பண்ணும். மனுஷனுடைய களைகள் நம்மை கவலை கொள்ள வைக்கும், தேவனுடைய விதைகள் நம்மை கலிகூற பண்ணும். என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ அது எதை காண்பிக்கிறதுனா, அந்த சத்தங்கள், அந்த வார்த்தைகள் நம்மை மேற்கொண்டு விட்டது. எனவே தான் நம்ம கவலை கொள்ளுகிறோம். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், கவலை கொள்ளுகிறதுனால உனக்கு என்ன கிடைக்கும்? நீ எதை குறித்தும் கவலைப்படாது, எதை குறித்தும் கவலைப்படாது. வார்த்தைகளை சொல்லி சொல்லி கவலை விரட்டுறார். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற, நீ உன்னுடைய போக்கஸை மட்டும் மாத்திராத. பிசாசுனுடைய தந்திரம் பேலியாளின் மக்களை ஏற்படுத்தி போக்கஸை மாற்ற வைக்க பார்ப்பான். போக்கஸை மட்டும் மாத்திராத. போக்கஸை மாத்திட்ட உன்னை வசனம் மேற்கொள்ளாது, உன்னை கலைகள் தான் மேற்கொள்ளும். அதுக்கு ஒரு வாழ்க்கை ஃபுல்லா நீ கவலைப்பட்டுட்டு தான் இருப்ப. ஆண்டவரே, நான் இத்தனை காலம் காத்திருந்து, ஆமென், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அப்போ வசனம் விதைக்கப்படும், வசனம் விதைக்கப்படும். ஒவ்வொரு நாளும் நம்ம வசனத்துக்கு காத்திருக்கணும், வசனத்துக்கு காத்திருக்கணும். பாருங்க, வசனம் விதைக்கப்படணும்னா வசனத்தை கேட்கணும். ஆண்டவர் சொல்ல, கேளுங்கள், விதைக்கிற ஒருவன் புறப்பட்டான்.
கேளுங்கள், விதைக்கிற ஒருவன் புறப்பட்டான். வசனம் விதைக்கப்பட நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை கேட்கணும். வசனம் கேட்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலே உனக்குள்ள வசனம் விதைக்கப்பட நீ விரும்பவில்லை. நல்ல பசியில போய் சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறோம். என்னதான் நம்ம மொபைல் நோண்டிட்டு இருந்தாலும் சரி, என்னதான் பேசிட்டு இருந்தாலும் சரி, நல்ல பசியில போய் சாப்பாடு உட்கார்ற இலை போட்ட சாப்பாடு வர ஆரம்பிச்சதும் அவ்வளவு நேரம் கலக்கலன்னு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேச்சு இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அதுக்கு மொபைல்ல எங்க இருக்குன்னே தெரியாது. ஏன்னா உள்ள ஏங்குது, பசி, வயிறு கத்துது. தேவையானது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேலதான் ஃபோக்கஸ். என்ன வசனம் மேற்கொள்ளணும்னு நான் உண்மையிலே விரும்புவேன். ஆனால் வசனம் கேட்க நான் என்னை விட்டு கொடுப்பேன். எப்பொழுது ஆண்டவரே, எப்பொழுது ஆண்டவரே, எப்பொழுது ஆண்டவரே. வசனத்தை கேட்கணும். இந்த அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்க. 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். வசனத்தை கேட்டார்கள், வசனத்தை கேட்டார்கள். எனக்குள் வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள? 18வது வசனம். விசுவாசித்தார்கள், வசனத்தை கேட்டார்கள். எல்லாரும் கேட்கிறோம், ஆனா எல்லாருக்குள்ள இந்த வசனங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை எப்படி அறிந்து கொள்ள? எனக்குள்ளே வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதின் அடையாளம் எனக்குள்ளே முளைத்த விசுவாசம். நான் 1 hour செய்தி கேட்டோம், எனக்குள்ள இன்னும் கவலை தான் இருக்கு. நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம், எனக்குள்ள விசுவாசம் இல்லை அப்படின்னா அது எனக்குள்ள விதைக்கப்படவில்லை என்ற அர்த்தம். அந்த 18வது வசனத்தை வாசிங்க. விசுவாசித்தவர்களில் அநேகர் 10வது வசனம் வசனத்தை கேட்டார்கள். 18வது வசனம் கேட்ட அனைவரும் விசுவாசித்தார்கள் இருக்கா? இல்ல, விசுவாசித்தவர்களில் அப்படின்னா அதுல ஒரு கூட்டம் இன்னும் விசுவாசிக்கல. ஆண்டவரே, நான் நேத்து செய்தி கேட்டேன், முந்தானத்து செய்தி கேட்டேன், டெய்லி கேட்கிறேன். இன்னைக்கு தான் யூடியூப்ல தட்டினாலே செய்தி, எங்க எப்ப தட்டினாலும் செய்தி. யாராவது ஒருத்தங்க லைவ்ல பேசிட்டே இருப்பாங்கல்ல. கேட்டு 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 எனக்குள்ள ஏன் விசுவாசம் வரல? அப்போ கேட்ட வார்த்தைகள் ஒன்றும் விதைக்கப்படவில்லை. அப்ப நம்ம உடனே என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை கொடுக்கணும். பண்படுத்துங்கப்பா. வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளை உடனே பறவைகள் வந்து கொத்தி கொண்டு போய்விடுமா? சர்ச்சில் கேட்டுட்டு ஆமீன் போட்டுட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள மறந்துடும். ஐயோ, இப்பதானே சர்ச்சில் கேட்கும் போது நம்முடைய அந்த வார்த்தை நமக்குள்ள விசுவாசத்தை தட்டி எழுப்பத்தக்க நம்மோடு பேசி கொண்டிருக்கோம். நம்ம அதை அப்படி எப்படி எல்லாமே எழுதி வச்சு வீட்டில் போய் டைரியை திறந்து பார்த்தாலும் நமக்கு திருப்பி அந்த விசுவாசம் வரமாட்டேங்குது. இது எதை காண்பிக்கிறது? விதைக்கப்படவில்லை. கேட்கிற வசனம் எனக்குள்ளே விசுவாசத்தை முளைப்பிக்கிறது என்றால் நான் அறிந்து கொள்வேன் வசனம் எனக்குள்ளே சரியா விதைக்கப்படுது. Thank you Holy Spirit. ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வியினாலும், கேள்வி கர்த்தருடைய வசனத்தினாலும் வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்க வேண்டும். கேட்ட வசனம் எனக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? எனக்குள்ள இந்த கொஞ்சம் அந்த விசுவாசம் அப்படி முளைக்கும். ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்திலிருந்து வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்குள்ளே விசுவாசம் வருதுனாலே அது எதை காண்பிக்கிறது தெரியுமா? உள்ளே வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மண்பாண்டத்துக்குள்ளே வெளியே பார்க்கிறவர்கள் இந்த மண்பாண்டத்தை குறித்து 1000 சொல்லலாம். இது பாழான மண்பாண்டம், இது பலவீனமான மண்பாண்டம், இது எதையும் எந்த ஆசீர்வாதத்தையும் சுமக்கிற மண்பாண்டம் அல்ல. 1000 பேசலாங்க. ஆனா எனக்குள்ளே ஒரு விசுவாசம் முளைக்கிறதுண்டா ஆமென். எதை காண்பிக்கிறது? இந்த மண்பாண்டத்துக்குள்ளே அவர் அந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மண்பாண்டத்துக்குள்ளே தேவன் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார்.
இந்த விதை ஒரு நாளிலே ஆண்டவர் பின்மாறிய ஊற்ற பண்ணுவார். அப்பொழுது அது முளைக்கும், அப்பொழுது அது முளைக்கும், அப்பொழுது அது முளைக்கும். ஹல்லேலூயா. வசனம் மேற்கொள்ளணும்னா வசனம் முதல்ல விதைக்கப்படணும். அன்பா சொல்றேன், ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், நமக்குள்ள எது விதைக்கப்படுகிறது என்பதை நம்ம கவனிக்கணும். நமக்குள்ள எந்த காரியம் விதைக்கப்படுகிறது என்பதை நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. பேலியாளின் மக்கள் எப்பவுமே எங்கேயுமே இருப்பாங்க. சர்ச்சில் இருப்பாங்க, சொந்தங்க நடுவில் இருப்பாங்க, ஆஃபீஸில் இருப்பாங்க, கூட டிராவல் பண்ணி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஆனால் என்னோடு கூட கர்த்தர் பேசின பிற்பாடு எனக்குள்ளே வேற கலைகள் விழ நான் இடம் கொடுக்க கூடாது. சவுல் காது கேளாதவன் போல இருந்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதல்ல வசனம் விதைக்கப்படும். ரெண்டாவது வசனம், ரெண்டாவது என்ன சொன்ன? விருத்தி அடையணும். எப்படி விருத்தி அடையணும்? விருத்தி அடைவது என்பது வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும், அதை தியானிக்கணும், தியானிக்க 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 அந்த வசனத்தை ஆராயணும். அந்த வசனத்தை ஆராய 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 அந்த வசனம் பெருக ஆரம்பிக்கும். எப்படி ஒரு பிள்ளை வளருகிறதோ அதே போல வசனம் நமக்குள்ள விதைக்கப்பட்டால் மட்டும் போதாது, அதை வளர விடணும். அதை வளர விட என்ன செய்யணும்? அதுதான் அந்த வசனத்தை ஆராயணும், அந்த வசனத்தை தியானிக்கணும். ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசினாரு. நம்ம என்ன பண்றோம்? பேசிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுறோம். அது தினமும் தினமும். ஆபிரகாம் 99வது வயதிலே, அவனுக்கு 100வது வயதிலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பலவீனத்தை எண்ணாமல் வார்த்தை எண்ணினான். வாக்கு தத்தத்தை நினைக்கிறான். அது அவனுக்குள்ளே வளர ஆரம்பித்தது, விருத்தி அடைய ஆரம்பித்தது. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். அப்போ காலையில் ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசினா அன்னைக்கு ஃபுல்லா நம்ம அப்படி தியானிக்கிறோமா? இல்லை. நம்ம கடமைக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றோம், கடமைக்கு ஒரு 5 அதிகாரம் வாசிக்கிறோம், ஆண்டவர் பேசுற வார்த்தையை எழுதியும் வைக்கிறோம், ஆமீன் போட்டு மூடிட்டு பேப்பரை பார்க்குறோம். பேப்பர் படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லாம் பார்க்குறோம். அடுத்த காரியங்களை தான் நம்ம மைண்ட்ல ஓட விடுறோம். தாவீது வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறவர் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாரை விட ரொம்ப பிஸியானவர். எல்லாத்துக்கும் மேல நம்ம எல்லாரை விட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறவன். வீட்டில் பிரச்சனை, வெளியே பிரச்சனை, அது நடுவில் சொல்ற நாள் முழுவதும் எனக்கு இதுதான் தியானம். அது தியானமா இருக்கிறதுனால தான் 18வது சங்கீதத்தை பாட முடிந்தது. 18வது சங்கீதம் என்ன? எல்லா சத்துருக்களின் கையிலிருந்தும் நீங்களாக்கின பிறகு பாடின பாடல். நம்ம காரியம் என்னன்னா, 4ல தப்புவோம், 2ல மாட்டுவோம், இல்ல 5ல எஸ்கேப் ஆகும், 6வதுல டபக்குன்னு விழுந்துருவோம். இவ்வளவு நாள் ஓட்டிட்டோம், இனி அவ்வளவுதான். இதுக்கு ரீசன் என்னன்னா, வசனம் நம்மை மேற்கொள்ள நம்ம இடம் கொடுக்கிறது இல்ல. என்ன? ஏன்? அந்த வசனம் நமக்குள்ள விருத்தி அடையல, விதைக்கப்படுகிறது. வந்து விதைக்கப்பட விட்டு கொடுக்கிறோம், ஆனா வளர விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். அது வளரணும்னா என்ன செய்யணும்? அதை தியானிக்கணும், அதை தியானிக்கணும், அதை குறித்து நினைக்கணும், அதை குறித்து யோசிக்கணும், அதை குறித்து ஆராயணும். ஏன் ஆண்டவர் என்கிட்ட இப்படி சொல்றாரு? ஏன் நான் இதுக்கு சான்ஸே இல்லையே, எதுவுமே இல்லையே, நான் இத்தனை வருஷம் ஆச்சே, திருப்பி ஏன் ஆண்டவர் இதை என்கிட்ட சொல்றாரு? அப்படி தியானிக்கணும். அதாவது அதாவது நமக்குள்ள, அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நமக்குள்ள ஏதாவது சந்தேகமோ வந்துட்டுன்னா நம்ம சொன்ன ஒரு ஆண்டவர் அடிச்சிருவாரோ இல்லை, ஆண்டவர் அப்படி இல்லை, ஆண்டவர் எனக்கு இப்படி டவுட்டாக இருக்குப்பா, எனக்கு கொஞ்சம் சரி பண்ணுங்கப்பா, அப்படி கேட்கணும். அந்த ஒரு பையனை கூட்டிகிட்டு அவங்க ஒரு தகப்பனார் இயேசுவின் இடத்துல வருவார். என் பையனை இப்படி ஒரு ஆவி அலைக்கழிக்குது ஆண்டவரே சொல்லும்போது அவர் சொல்லுவார், விசுவாசித்தால் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவார்? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்குள்ள விசுவாசம்லாம் இருக்குப்பா, இல்லைன்னா நான் வருவேனா, இங்கே இல்லைன்னா சர்ச்சில் வந்து உட்காருவானா, இல்லைன்னா இவ்வளோ நேரம் வந்து உட்காருவானா, இல்லைன்னா வேலையெல்லாம் போட்டுட்டு வந்து இருப்பேன் ஆண்டவரே, ஆனாலும் எனக்குள்ள அவிசுவாசமும் இருக்கு. உடனே ஆண்டவர் உன் அவிசுவாசத்தெல்லாம் மாத்திட்டு, அதுக்கப்புறம் இந்த லோனுக்கு அலைய விடுவாங்க தெரியுமா, இப்படி ஆசீர்வாதத்துக்கு அலைய விடுகிறவர் கிடையாது ஆண்டவர். உன் பலவீனத்தை நீ எப்போ அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறியோ அப்போ அவருடைய பலன் உன்னை நிரப்ப ஆரம்பிச்சிடும்.
என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் பையனை பிடிச்சிருக்கிற பிசாசை விரட்டிட்டார் ஆண்டவர். அப்போ எங்கே எப்போ உண்மையில அதாவது தேவனுடைய செயல். அதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவர்கிட்ட இப்படி ஓப்பனா இருக்க பழகணும். உள்ளதுன்னு எனக்கு முடியல ஆண்டவரே, எனக்கு முடியல ஆண்டவரே. மோசையை பார்த்தீங்களா, ஓப்பனா இருந்தான். ஆண்டவரே வேற யாரையாவது, எனக்கு முடியல ஆண்டவரே, எனக்கு முடியல ஆண்டவரே. உடனே ஆண்டவர் வந்து மோசையை ஸ்டாப் பண்ணிட்டு உடனே வேற யார்கிட்டே போனாரா? இல்ல, உன்னுடைய இயலாமே நீ உள்ளே வைத்திருக்கிற, உன்னால எது முடியுமோ எது முடியலையோ அவர்கிட்ட நீ எப்ப ஓப்பனா இருக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்குதான் உன் வாழ்க்கையில நிறைய வாசல்கள் ஓப்பன் ஆகும். நீ அவர்கிட்ட ஏதோ அந்நியரை போல தேவைக்கு மட்டும் வந்து அழுதுட்டு மாய்மாலம் பண்ணிட்டு காரியம் முடிச்சது அப்படியே பின்னாடி போனேன்னா உன் வாழ்க்கையில எதுவுமே திறக்காது. நான் உடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். நாள் முழுவதும் மதியன் தியானம். தாவீது எல்லாமே ஓப்பனா இருந்தான், ஆபிரகாம் ஓப்பனா இருந்தான். ஆண்டவரே எனக்கு என்னத்தை தருவீர்தான். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் விசுவாசிகளின் தகப்பன் முதல்ல கேட்க, எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? சும்மா இருங்க ஆண்டவர், நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஒண்ணு செய்யுங்க ஆண்டவர். தாய் என் வீட்டில் எலியேசர்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பையனுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி இந்த காரியத்தை குறித்து என்கிட்ட தயவு செய்து, அதுன்னு அர்த்தம் என்ன? அந்த ஆதியாகமம் 15:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாக்கி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். 2வது வசனம். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். பின்பு ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். அதாவது இதை இன்னும் சொல்லணும்னா ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான்னா, ஆண்டவரே நீ இந்த காரியத்தை குறித்து தயவு செய்து என்கிட்ட பேசாதீங்க, நீ இந்த காரியத்தை குறித்து எந்த வாக்குத்தத்தத்தையும் தராதீங்க ஆண்டவரே. இதனுடைய உண்மையில பார்த்தா கொஞ்சம் கூட ஆழமா பார்த்தா, ஆண்டவரே நான் அதெல்லாம் விட்டாச்சு, அதெல்லாம் இனி கிடைச்சாலும் சரி கிடைக்காம போனேன். அப்படி இருக்கும்போது நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலன். ஆண்டவரே அதுக்கு நான் இவனை செட் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இனி தயவு செய்து இந்த காரியத்தை குறித்து இனிமேல் என்ன நம்ப பண்ணாதீங்க ஆண்டவரே. நீங்களும் என்ன நம்ப பண்றீங்க, நானும் நம்பி 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 இருக்கிறேன், ஆனா கிடைக்கல. உடனே நானும் சரி இனி இது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ரூட்டை மாத்தி அப்படி மைண்ட் அதுக்குன்னு செட் பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பி வந்து உன் சந்ததியை நான் அப்படி பண்ணுவேன். அவரை சொல்றேன், ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து நீ எனக்கு வேண்டாம், வேற ஏதாவது பேசுங்க, நான் உங்களை பகைக்கல, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களை நான் ரொம்ப பற்றி கொள்ளுகிறேன், ஆனால் இந்த காரியத்தை பற்றி நான் மாறிட்டேன் ஆண்டவரே, நான் மைண்டில் செட் பண்ணிட்டேன். உடனே ஆண்டவர் வந்து இப்படி ஓப்பனாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஓப்பனாக இருந்து பாருங்க, எவ்வளவு காரியங்களை சில நேரத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆபிரகாம் மோசே போமாட்டேன் சொல்லிட்டு கோபத்தை உண்டாக்கினான். அப்போ இப்போ அதில் எங்கேயுமே தேவன் மோசையை கொல்ல பார்க்கல. ஆனா விருத்த சேதனம் பிள்ளைகளுக்கு பண்ணாம போற இடத்துல மட்டும்தான் மோசையை கர்த்தர் கொல்ல பார்த்தார். உண்மையிலே நான் போக மாட்டேன் ஆண்டவரே எனக்கு முடியாதுன்னு சொல், அந்த இடத்துல தான் அவனை கொல்ல பார்த்துருக்கணும்ல. என் பலவீனத்தை நான் அவர்கிட்ட என் பலவீனத்தை குறையாய் அவர் எண்ண மாட்டார். என் பலவீனத்தை குறையாய் எண்ணிருப்பாரானால் அவர் என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். அவர் என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டதே அவருடைய பலத்தை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆண்டவர்கிட்ட ஓப்பனா இருக்க பழகணும் எப்பவுமே. ஈசா கிட்ட யாக்கோபு போய் ஏசான்னு சொன்னான். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்டே வந்து ஏசான்னு சொல்றோம். ஈசாக்கு பாவம் கண்ணு தெரியாது, எப்படியாவது ஏமாத்தலாம். அவர் 7 கண்களை உடையவராம். 7 கண்கள்லாம் என்ன? சர்வத்தையும் காண்கிறவர். அவர்கிட்டே வந்து நான் ஏசான்னு சொல்லி வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறோம். அப்போ ரெபேக்காள் வந்து ஈசாக்கிட்ட யாக்கோபு அனுப்பும்போது யாக்கோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒருவேளை நான் எத்தனாய் காணப்பட்டால். என ஊழியத்தின் ஆரம்பத்தில் இந்த வார்த்தை என்னை அசைத்த சில வார்த்தைகள் உண்டு. ஒருவேளை நான் எத்தனாய் காணப்பட்டா, நான் யாக்கோபு தான் தெரிஞ்சிட்டா, எனக்கு ஆசீர்வாதத்துக்கு பதில் என்ன வருமா? சாபம் வருமே. உடனே அந்த தாயார் உஷாரா சொல்றாங்க, உன்மேல் விழும் சாபம்
என்மேல் அதை நம்பி போய் வாங்கிட்டு வருவான். அதான் அம்மா இருக்காங்களேன்னு பிரச்சனை பெருசான சொல்லிட்டாங்க, மகனே ஓடி போய்விடு, ஓடி போய்விடு. எத்தனை காணப்பட்டால் ஆசீர்வாதத்துக்கு பதில் சாபம் வருமே, அந்த பயம், அந்த பயம் இருக்கணும். எனக்குள்ளே வார்த்தை விருத்தி அடைய நான் இடம் கொடுக்கணும். நாள் முழுவதும் அது என்னுடைய தியானமா இருக்கணும். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் இன்னைக்கு இப்படி பேசி பாருங்க. இயேசுவின் தாயாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மரியாள், மரியாள் இடத்துல தூதன் சொன்ன வார்த்தை என்ன? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனம் முதல். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இன்னைக்கு கவனிங்க, இப்படி ஒரு வார்த்தை நம்மை நோக்கி வந்துன்னா நாம என்ன செய்வோம்? சும்மா நம்ம என்ன செய்வோம்? பிரதர் ஜோசப் என்ன செய்வோம் சொல்லுங்க? Glory, hallelujah, praise God, amen. என்ன ஆத்துமாவே முடிச்சிட்டு போயிடும்ல. ஆனா மரியாள் என்ன செஞ்சாங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க, 29. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அந்த வார்த்தையை ஆராய ஆரம்பிக்கிறான். வசனம் எனக்குள்ளே விருத்தி அடைய வேண்டுமானால் எனக்கென்று சொல்லப்பட்ட வார்த்தைகளை நான் சிந்திக்கணும். என் இருதயத்தில் விழுந்த வார்த்தை என் நினைவுக்குள்ள வர வைக்கணும். இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்னன்னா, இங்கே விழ விடுறோம், இங்கே வர விட மாட்டேங்கிறோம். இங்கே விழுந்த வார்த்தையை இங்கே வர வைக்கும் போதுதான் வசனம் விருத்தி அடையும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இன்னைக்கு இங்க வேற தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கவலைகளை போட்டு அடைச்சு வைக்கிறோம். இங்கே விழுந்த இருதயத்தில் விழுந்த விதையாகிய வார்த்தையை நினைவுக்குள்ள கொண்டு வரும்போது விதைக்கப்பட்ட வசனம் விருத்தி அடையும். என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சுதந்திரிக்கிற நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் தெரியுமாங்க? சாஸ்திரிகள் வாராங்க, சாஸ்திரிகள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நேரா அரண்மனைக்குள்ள போய் சொல்றாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம். அப்படி சொன்னதும் ஏரோது கலங்குவான், கலங்கி வேத பாரகரை எல்லாம் வரவழைப்பான். வரவழைத்ததும் அவங்க உடனே இருந்து சும்மா நாடிக்கு கையை கொடுத்துட்டு அப்படியா இப்படியான்னு இருக்காம அவங்க செய்த காரியங்கள் என்ன தெரியுமா? அதனுடைய 4 முதல் வாசிங்க. மத்தேயு 2:4. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். 5வது வசனம். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். ஹலோ, ஏரோது எதிராளி விசாரித்து அறிந்துதான் செயல்படுவான். அழிக்க நினைக்கிறவனே வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு விசாரிக்கும் போது ஆசீர்வதிக்கப்பட தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியே நம்ம உடனே எதை பார்க்கிறோம், எதை ஆராய்கிறோம்? அவன் ஆராய்கிறான், அவன் விசாரிக்கிறான். நம்ம எங்க இருக்கிறோங்க? நம்ம கையில. எதிராளி விசாரிக்கிறான். பிசாசுகளும் வசனத்தை விசுவாசித்து நடுங்குகிறதாம். ஜீசஸ் அவன் விசாரிக்கிறான், என்ன இருக்கு, எப்படி இருக்குதா? ஓ ரைட், அப்போ உண்மைதான். வசனத்தை விசுவாசித்து நடுங்குது, உண்மைதான். இருக்கா பைபிள்ல? உண்மைதான். ஒரு ஏரோதுக்கு இருக்கிற நம்பிக்கை, வசனத்தில் இருக்கா? எதிரிக்கு இருக்கிற நம்பிக்கை, பைபிள் மேல எதிரிக்கு இருக்கிற நம்பிக்கை பார்த்தீங்களா?
வசனத்துல இருக்கிறதா? இருக்குன்னு சொன்னது அவன் கலங்கிட்டான். உண்மைதான், இருக்கு. நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் மறக்கிறோம். சில காரியங்கள் நடக்கும் போதுதான் அன்னைக்கு சொன்னார்ல, ஏன் இங்கே விதைக்கப்பட்டதை இங்கே கொண்டு வர மாட்டேங்கிறோம்? இருதயத்தில் விதைக்கப்பட்டதை எப்ப நம்ம நினைவுக்கு கொண்டு வருகிறோமோ அப்பொழுது வசனம் விருத்தி அடையும். வசனம் விருத்தி அடையணும்னா என் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை நான் என் நினைவுக்குள்ள கொண்டு வர வேண்டும். அதுதான் யோசிக்கணும். இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க பேலியாளி மக்கள் 1000 பேசுவார்கள், 1000 காரியங்களை பண்ணுவாங்க. அது கர்த்தர் அவங்ககிட்ட பேசாம இருந்தா ஓகே, என்கிட்ட அவங்க பேசல, அதனால இவங்க சத்தத்தை கேட்ட நியாயம் இருக்கு. ஆனா சவுலை அழைத்து கொண்டு சாமுவேல் இரவு முழுவதும் பேசுகிறான். வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி சொல்லி இருதயத்தை நிரப்பிட்டு திருப்பி அனுப்பும்போது சொல்லுவாரு, நீ வேற மனுஷனை தான் போக போற, எனக்குள்ள விதைக்கப்பட்டுட்டு இனி நான் என்ன செய்யணும்? அந்நிய சத்தம் உள்ள விடக்கூடாது. உள்ள விட்டா அது எல்லாம் என் நினைவை ஆட்கொண்டு விடும். அப்புறம் எனக்குள்ள விதைக்கப்பட்ட வசனம் வளரும் போது உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கங்களும் அந்த வசனத்தை நெருக்கி போட்டு விடும், என் சிந்தையில கூட வர விடாது. அன்னைக்கு ஆண்டவர் இந்த வருஷம் ஆண்டவர் 1ஆம் தேதி உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் என்ன? அந்த டைரியை நான் விட்டுட்டு வந்துட்டேன் பாஸ்டர். இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை நான் என் நினைவுக்குள்ள கொண்டு வந்தால் மாத்திரமே வசனம் பலமாய் விருத்தி அடைய ஆரம்பிக்கும். வசனம் விருத்தி அடைந்தால் மாத்திரமே வசனம் என்னை மேற்கொள்ளும். டெய்லி சொல்லணுங்க, டெய்லி சொல்லணுங்க. தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொரு வாக்கு, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார்ல, அப்போ அந்த வாக்கு தத்தத்தை நம்ம தண்ணீரை கடக்கிற அனுபவம் வரும்போது என்ன செய்யணும்? சொல்லணும். நம்ம அந்த நேரத்தில் என்ன சொல்லுவோம்? ஐயோ தண்ணீரும்போம். ஏன்னா இங்கே சரக்கு இல்ல, இங்க ஃபுல்லா கவலை. ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே. அதான் உண்டது வார்த்தையை பக்கத்துல இருந்தா 2 போட்டு வார்த்தையை தந்து தானே விட்டேன். நீ தண்ணீரை கடக்கும் போது வாக்கு தத்தத்தை மட்டும் உருவி உருவி எடுத்தல. அந்த 1ஆம் தேதி நம்ம மேல இருக்கிறதெல்லாம் எடுக்க மாட்டோம், நம்ம இடையில இருந்து தான் எடுப்போம். வாக்கு தத்தத்தை மட்டும் உருவி உருவி எடுத்தல. சரி பிள்ளை அப்படி நடத்தி சாட்சியா வைக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணீரை, கொஞ்சம் தண்ணீரை, ஏன் வசனம் எனக்குள் விருத்தி அடையவில்லை? இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை நான் என் நினைவுக்குள்ளே கொண்டு வரவில்லை, அதனால வசனம் விருத்தி அடையவில்லை. எந்த ஒரு காரியத்தை நாம் சுதந்தரிக்க விரும்புகிறோம், எனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நான் சுதந்தரிக்கணும்னா வசனத்தை கொண்டு வரணும். பவுல் நினைவில் வசனத்தை கொண்டு வந்ததுனாலதான் 275 பேர் நம்பிக்கை ஏற்று பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இழந்த போதிலும் அது நடுவில் எழுந்து நின்று சொன்னான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். இந்த பகல் வேளையில எத்தனை பேருக்கு இது சொல்ல முடியும்? என்னங்க நீங்க 1000 நம்ம மத்தியில பிரதர் அருண் ஜார்ஜ் இருக்கிறாங்க. 2 டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. 2 டாக்டர்ஸ் ரிப்போர்ட். இன்னைக்கு ஆண்டவர் அவங்களுக்கு 5 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி தான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. அந்த ரிப்போர்ட்டை மட்டும் அவங்க வச்சுட்டு ஓகே இனி நடக்காது இனி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னா விதைக்கப்பட்ட வார்த்தை விருத்தி அடைந்திருக்காது. விருத்தி அடைந்ததுனால தான், அது விருத்தி அடைந்ததுனால தான் இன்னைக்கு சுதந்திரிக்க முடிந்தது. 1 2 இல்ல, 1 2 3 4 5. ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவர் இன்னமும் தருவாங்க. அது தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள். ஏன் எனக்குள் என்ன இந்த வார்த்தை மேற்கொள்ள முடியவில்லைனா நான் என் நினைவுக்குள்ள கொண்டு வர மாட்டேங்கிறேன். ஆண்டவர் என்கிட்ட இப்படி சொன்னார், ஆண்டவர் என்கிட்ட இப்படி சொன்னார், இந்த விஷயத்துல இப்படி சொன்னார். அந்த வசனம் நம்ம இருதயத்தை நினைவை ஃபுல்லா நிரப்பணும். மரியாள் சிந்தித்து கொண்டே இருந்தாங்களாம். ஜெபம் பண்ண போவோம், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. சிலர் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. சிலர் பாருங்க நம்ம அப்போ எங்கேயாவது பிஸியா இருப்போம், ஃபோன் பண்ணி சரி நம்ம எடுப்போம், ஏதாவது எமர்ஜென்சி கூடுவாங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா நம்ம நீ நாசமா போவேன்னா சொல்லுவோம். இல்லை, கர்த்தருனை ஆசீர்வதிப்பாருமா, கர்த்தருனை காத்துக்கொள்வார் அப்படி சொல்லிட்டு வைப்போம். உடனே அப்பாடா முடிஞ்சு. சரி நம்ம இப்படி ஒரு வசனம் தான் சொல்றோமே, வசனத்தை அதை உடனே கொண்டு வரோமோ நினைவுக்குள்ள. ஆண்டவர் எப்படி சொன்னார்ல, ஆண்டவர் எப்படி பேசினார்ல,
ஆண்டவர் என்கிட்ட அப்படி சொன்னார்ல, அந்த நினைவுல கொண்டு வந்து நிரப்புறோமா? இருதயத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தை என் நினைவுக்குள்ளே வந்து ரீச் ஆகலைன்னா அந்த வசனம் விருத்தி அடையவில்லை. வசனம் எனக்குள்ள விருத்தி அடையலைன்னா அந்த வசனம் என்னில் பலன் கொடுக்கவில்லை, முடியாது. நான் நிறைய எழுதிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. வசனம் மேற்கொள்ளணுங்க. ஆமென். எல்லாரும் உங்க பைபிள் எடுத்து உங்க தலை மேல வச்சு, ஆண்டவரே உம்முடைய வசனம் என்னிலே பலமாய் விருத்தி அடைந்து என்னை மேற்கொள்ளட்டும், என்னை மேற்கொள்ளட்டும், என்னை மேற்கொள்ளட்டும், என்னை மேற்கொள்ளட்டும். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் டெய்லி பைபிள் ரீடிங்கும் பைபிள் மெடிடேஷனும் மஸ்ட். காலையில் எழுமனதும் வாசிங்க, வாசிட்டு ஆண்டவர் என்ன பேசுறாரு அதை நாள் முழுவதும் அப்படியே அதை யோசிங்க. இந்த நேரத்தில் அதை வேற எவ்வளவு யோசித்து என்ன சாதித்தோம், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் யோசித்து என்ன சாதித்தோம்? இல்ல நீங்க இதை யோசித்து பாருங்க. இது நம்மை சாதிக்க வைக்கும். ஆமென். இது சாதிக்க வைக்கும். நினைவு எனக்குள்ளே விதைக்கப்பட்ட, இன்று எந்தெந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டதுன்னு தெரியல, விதைக்கப்பட்ட வார்த்தை அப்படி தியானிக்கணும். இந்த மாசம் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் என்ன? உன் கை உன் விரோதிகள் மேல உயரும். விதைக்கப்பட்ட நான் தியானிக்கணும். ஆண்டவரை எப்படி ஆண்டவர் உயர்த்த போறீங்க? அப்படி அந்த வசனத்தை கொண்டு வரணும். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறீங்கப்பா, சத்துருவின் கை ஓங்குறது போல வாழ்க்கையில் இருக்கு. ஆண்டவர் இப்படி எனக்கு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்போ அந்த நினைவுக்குள்ளே வந்து வசனத்தை வரும்போது வசனம் விருத்தி அடைந்து என்ன ஆகும்னா நம்முடைய விசுவாச எல்லையை அப்படி பெருசாகிட்டே இருக்கும். வசனம் நமக்குள்ளே விருத்தி அடைய அந்த நம்பிக்கையின் அளவு கூடிட்டே இருக்கும். இதுக்குள்ள இவ்வளவு தான் தண்ணி ஊற்ற முடியுங்க. இந்த கப்பு எவ்வளவு பெருசாகுதோ அந்த அளவுக்கு இதுக்குள்ள தண்ணீரை நிரப்பலாம். அதே போலதான் நமக்குள்ளே விதைக்கப்பட்ட வசனம் விருத்தியடைய நம்முடைய விசுவாச லெவல் அதிகரிச்சுட்டே இருக்கும். மரியாள் சிந்தித்து கொண்டிருந்த போது தூதன் மீண்டும் பேச ஆரம்பிக்கிறான். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படி சொல்லிட்டு ஆமீன் போட்டுட்டு தூதனும் போகல, மரியாளும் போகல. மரியாள் அதை ஆராய அதை சிந்திக்க இன்னும் வார்த்தைகள் வந்து கொண்டே இருந்தது, இன்னும் வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. நல்ல கவனிங்க, வார்த்தையானவர் வெளிப்படும் மட்டும் வார்த்தைகளால் நிரப்பப்பட்டு கொண்டே இருந்தாள். வார்த்தைகளால நிரப்பப்பட அதனுடைய கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? வார்த்தையானவர் வெளிப்பட்டார், அவர் ஆளுகை செய்தார். வசனம் பலமாய் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இந்த அனுபவம் வேணும் ஆண்டவரே. அப்ப அந்த விசுவாச லெவல் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் பாருங்க. ஆக்சுவலா நம்ம கிருபை பெற்ற முதல்ல கிருபைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் மரியாள் வாழ்க்கையில சந்தித்த நிந்தனைகள், அவமானங்கள், வேதனைகள். வாலிப மகன் இல்ல, 33 வயசுல சிலுவையில் அறையிறாங்க. மரியாள் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எப்படிங்க சகிக்க முடியும்? எந்த தாய்க்கு இங்க சகிக்க முடியும்? ஐயோ என்னால பார்க்க முடியாது சொல்லிட்டு மூஞ்ச திரும்பிடுவாங்கல்ல. எப்படி? தேங்க்யூ ஃபாதர். எப்படி நிற்க முடிந்தது? ஃபெய்த். அந்த வசனம் உள்ள விருத்தி அடைந்ததுனால தெரியும், இது முடிவல்ல, இது ஆரம்பம். இது முடிவல்ல, இது ஆரம்பம்.
என் பிள்ளை வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு வேதனை, இது முடிவல்ல, இது ஆரம்பம், இது ஆரம்பம். வசனம் உனக்குள்ள விரித்தடையும் போது சில கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் அது முடிவு அல்ல, இது ஆரம்பம், இது ஆரம்பம். Thank you Jesus. நீங்க இன்னும் கவனிச்சீங்கன்னா அடுத்த வேதனை என்ன அப்படின்னா, அந்த சிலுவை மரணத்தோட தாய் மகன்ங்கிற உறவு கட்டாயிட்டு. இந்த பூமியிலே வாழ்வதற்கு பிறப்பதற்கு மரியாள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். பிறந்தார், அவர் வளர்ந்தார், அவர் கிறிஸ்துவாய் அவர் வளர்ந்து வெளிப்பட்டு சிலுவையில் அந்த மனுஷகுமாரனாய் வாழ்ந்து அந்த மரித்த அந்த இதோட இனி ஸ்திரீன்னு தான் கூப்பிட்டார் ஆண்டவர். அதோட முடிஞ்சு. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் கடைசி 27, 28 அதிகாரங்களை படிச்சிங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி வர இயேசுவின் தாயாகிய மரியாள் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சிலுவை மரணத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மரியாள் யாக்கோபு இவனாருடைய தாயாகிய மரியாள் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இயேசுவின் தாயின்னு சொல்லிட்டு அங்கே மென்ஷன் பண்ணப்படவில்லை. காரணம், அவர் பிதாவின் நேசகுமாரன். ஆமென். மரியாள் கிருபை பெற்றவர்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர்களைப் போல ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. அவ்வளோ உன்னதமானவர்கள். ஆனால் வணக்கத்துக்குரியவரும் ஆராதனைக்குரியவரும் ஒரே ஒருவர் மாத்திரம்தான், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. எனவே தான் அப்போஸ்தலர்கள் காத்திருந்து அபிஷேகம் பெற்றுக்கொண்ட நேரத்தில் இயேசுவின் தாயாகிய மரியாளும் கூட இருந்து, அவர்களோடு கூட இருந்து காத்திருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கொண்டார்கள். அப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சாஸ்திரிகள் இயேசுவையும் இயேசுவின் தாயாகிய மரியாளையும் கண்டு இருவரையும் பணிந்து கொண்டார்கள் என்றல்ல, அந்த குழந்தையை மாத்திரமே பணிந்து கொண்டார்கள். ஆராதனைக்குரியவர் ஆட்டுக்குட்டியானவராம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் இன்றும் என்றும் எப்பொழுது உண்டாவதாக. ஆமென். வசனம் விருத்தி அடையணுங்க. வசனம் விருத்தி அடைந்தால் மாத்திரமே எந்த சிச்சுவேஷன்ல நிற்க முடியும். இல்லைன்னா ஐயோன்னு சொல்லிட்டு எப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, எப்படி மரியாளுக்கு நிற்க முடிந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வசனம் விருத்தி அடைய ஆரம்பித்தது. பிள்ளை பிரதிஷ்டைக்கு கொண்டு போறாங்க. சில காரியங்கள் பிள்ளை பிரதிஷ்டை கொண்டு போகும்போது நம்ம என்னெல்லாம் பைபிளில் நமக்கு வாக்குத்தத்தம் தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லி ஆசீர்வதிக்கும் போது சிமியோன் என்ன சொல்றார் தெரியுமா? லூக்கா 2வது அதிகாரம் அதனுடைய 34, 35 வாசியங்கள். இன்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாய் இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படுவதற்கு அடையாளமாக இவர் நியமிக்கப்பட்டிருக்கார். 35வது வசனம், உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி ஒரு பட்டை. இப்படி மட்டும் நம்ம இங்கே பிள்ளை பிரதிஷ்டைக்கு சொல்லிட்டோம். மேக்சிமம் அவங்க கையில கத்தியோட நமக்கு அந்த பட்டயத்தை காட்டிட்டு போயிடுவாங்க. மகளே உன் ஆத்துமாவை உன் பட்டை உருவும். மரியாள் ஆமேன்னு போட்டுட்டு திரும்பி போறாங்க. எப்படி முடிந்தது? ஏன்னா வசனம் உள்ள விருத்தி அடைய ஆரம்பிச்சிட்டு. சூழ்நிலைகள் பிரதிகூலமாகும் போது ஏன் இன்னைக்கு நம்மால நிக்க முடியலன்னா, நமக்குள்ளே வசனம் விருத்தி அடைய நம்ம இடம் கொடுக்கிறது இல்லை. காண ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைபட்டதும் எல்லாரும் மரியாள்கிட்ட வராங்க. இப்படி உடனே மரியாள் இயேசுவின் இடத்துல வருகிறார்கள். சொல்றாங்க இப்படி. உடனே ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என்னுடைய வேலை இன்னும் வரல. அவருடைய வேலையை யாரு நியமிக்கிறது? பிதா. அதுக்கு இடையில வேற பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில வேற யாரும் கிடையாது. வேற யாருக்கும் இடம் கிடையாது. உடனே மரியாள் என்ன சொல்லும்? இதே இது என் பையன் எப்படி சொல்லிட்டாரே அப்படி சொல்லிட்டு உடனே ஃபீல் பண்ணாங்களே? இல்லை, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு அசைவு, ஒவ்வொருடைய செயல் எல்லாம் தெரிந்ததுனால
நேரா போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த வெளிச்சம், இந்த தெளிவு எப்படி இருந்துச்சு? மரியாள் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். வார்த்தைகளை மட்டும் இல்ல, நான் சொன்னதுனால எல்லா சிச்சுவேஷன், வார்த்தையை சிந்திக்கிறவங்க சூழ்நிலைகள் மாறும்போது அதையும் சிந்திப்பாங்க. பாருங்க, அந்த தூதர்கள் மேய்ப்பர்கள் வந்து பணிந்து கொள்ளும் போது பாருங்க, அந்த லூக்கா 2:18-19 வாசிங்க. மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மேய்ப்பர்கள் வந்து என்ன சொல்றாங்க? காஸ்பல் சொல்றாங்கல்ல, தூதன் சொன்ன காஸ்பல். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு பரலோகத்திலிருந்து எங்களுக்கு செய்தி வந்ததுன்னு சொல்லிட்டு போறாங்க. கேட்ட எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் மரியாளோ தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். நாம ஒரு செய்தி கேட்டு வாவ் என்ன ஒரு செய்தி, இன்னைக்கு என்ன அருமை, அப்படி ஆச்சரியப்பட்டு எழும்பி போறவங்களா மட்டும் இருக்க கூடாதுங்க. மரியாள் ஆச்சரியப்பட்டதோடு நிறுத்தல, இருதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். விதைக்கப்பட்ட வார்த்தை யாருடைய நினைவுக்குள்ளே வருகிறதோ அவர்களுக்குள்ளே வசனம் விருத்தி அடையும். அந்த வசனம் அவர்களை மேற்கொள்ளும். அவர்கள் வாழ்க்கை ஜெயமாயிருக்கும். அவர்கள் நன்மைகளை சுதந்தரிப்பார்கள். இந்த அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்பான்னு சொல்லி தேவசமத்தில் தாழ்த்துவோமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.